தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை கவின் கொலை செய்யப்பட்ட பகுதி கேமரா சிசிடிவி காட்சிகளை சேகரித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். நெல்லைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை கவின் என்ற இளைஞர் காதலித்துள்ளார். இதனை அறிந்த அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கவினை கொலை செய்தார். இந்த வழக்கில் சுர்ஜித் அவரது தந்தையான காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் சுர்ஜித்திற்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஜெயபால் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தங்கள் மீதான குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய கோரி சரவணன், ஜெயபால் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி இந்த வழக்கில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை எதிர்மனுதாரர்களாக சேர்த்து கொலை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை சேகரித்து தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிசிடிவி பதிவுகளை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதையடுத்து சிசிடிவி பதிவுகள் 6 மணி நேரம் இருப்பதால் விசாரணை அதிகாரி அதனை பார்வையிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டார். சென்னை அடையாறில் கொலை செய்யப்பட்ட 3 பேரின் உடல்கள் 4 நாட்களுக்கு பின் அவர்களின் சொந்த மாநிலமான பீகாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. பீகார் மாநிலத்திலிருந்து வேலை தேடி சென்னை வந்த கௌரவ்குமார் என்பவரும் அவரது மனைவி புனிதா குமாரி மற்றும் அவரது 2 வயது குழந்தை ஆகியோர் வட மாநிலத்தைச் சேர்ந்த சில இளைஞர்களால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலையான 3 உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் பிணவரையில் வைக்கப்பட்டது. பின்னர் அந்த உடல்களை பீகார் அனுப்ப தன்னார்வ அமைப்புகளிடம் சென்னை காவல்துறை உதவி கோரியது. இது சமூக வலைதளங்களில் கடும் எதிர்வினைகளை உருவாக்கிய நிலையில் தமிழக அரசு சார்பில் உடல்கள் அனுப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்த 3 உடல்களும் மருத்துவ மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்பார்வையில் ஆம்புலன்ஸ் மூலம் பீகார் எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னையில் நாய்க்குட்டியை பிளாஸ்டிக் கவரில் போட்டு அடித்து கொன்ற கொடூர நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராயப்பேட்டை பிவி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லாவண்யா. இவர் தனது வீட்டின் அருகில் இருக்கும் தெருநாய்களுக்கு உணவளித்து வருகிறார். இந்நிலையில் தெருநாய் ஒன்று லாவண்யாவின் வீட்டின் அருகில் உள்ள சங்கர் என்பவரின் வீட்டு வாசலில் 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த சங்கர் அதில் ஒரு குட்டியை பிளாஸ்டிக் கவரில் போட்டு தரையில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட லாவண்யாவை தரக்குறைவாக பேசியுள்ளார். இதுகுறித்து லாவண்யா அளித்த புகாரின் பேரில் சங்கர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிச்சவர் தான் இந்த டாகை இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்களே. ஸோ அது குழந்தையா இருக்கும்போது கொண்டு வந்தது. கொஞ்ச நாள் நல்லா பார்த்துட்டு அது ரோட்டில் விட்டுட்டாங்க. அது நாங்கள் தான் கவனித்து சாப்பாடெலாம் போட்டுட்டு அது கொண்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ ரீசனாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால அது எங்கே குட்டி போட இடம் தெரியாமல் மேலே அவங்க வீட்டு மேலே போய் கட்டில் அடியில் போய் குட்டி போட்டுடுச்சு. என்ன திடீர்னு சவுண்டு ஒரே பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. நானும் அம்மா மேலே போய் செக் பண்ணால் ஒரு கவரில் போட்டு நாய்க்குட்டி போட்டு கீழே போட்டு அடிக்கிறான். அந்த ஒரு கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நாய்க்குட்டி செத்து கிடக்குது. இன்னொன்று கூரை மேலே வீசி போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் கேட்க போனால் என்னையே அசிங்கமாக அவன் ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் அசிங்கமாக பேசி நாங்கள் 2 பேரும் அங்கே இதுக்கு முன்னாடி நடந்தது ஆல்ரெடி சாக வச்சுருந்தான். எங்களுக்கு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம் தெரியல. ஸோ இப்போ தான் நளினி மேம் இந்த மேனகா இது இருக்கு இல்லையா, அந்த இதில் பண்ணி அவங்க மூலிமா பண்ணி அவனை கேஸ்லாம் போட்டு ஆனால் காப்பாற்ற முடியல ஒரு குட்டியை. தனது 2வது சிம்போனி இசை கோர்வையை ஏறத்தாழ முடித்துவிட்டதாக இசைஞானி இளையராஜா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் புதிய ஸ்டுடியோவிற்கு குடிபெயர்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதியுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனது 2வது சிம்போனியின் எழுத்து பணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்றும் பதிவிட்டிருக்கிறார். தனது முதல் சிம்போனி இசையை லண்டனில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி இளையராஜா அரங்கேற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் போதைப் பொருளை கைமாற்ற முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரகசிய தகவலின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை நகரில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சூர்யா என்ற இளைஞரை பிடித்து விசாரித்ததில்
கோடம்பாக்கத்தில் இருசக்கர வாகன மெக்கானிக் வேலை செய்யும் சரத்குமார் என்பவரிடம் மெத்தபெட்டமைன் கிடைக்கும் என கூறியிருக்கிறார். இதையடுத்து சரத்குமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் பாடி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரை கை காட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரையும் தங்கள் பிடிக்குள் கொண்டு வந்த போலீசார் அவரிடமிருந்து 40 கிராம் மெத்தபெட்டமைன், 13 கிலோ கஞ்சா மற்றும் 300 கிராம் ஓஜி கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட கால தாமதத்திற்கான காரணத்தை விளக்கி அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக பொதுத்துறை செயலாளர், விஜிலன்ஸ் ஆணையர், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர ஒப்புதல் கோரி அனுப்பிய கடிதம் மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளதாகவும் நினைவூட்டல் கடிதங்களும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் பொதுத்துறை வேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்றும் எந்த அதிகாரியையும் பாதுகாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். $10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய விஷாலுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாமா என்பது குறித்து லைக்கா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லைக்கா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை தொடர்பாக விஷால் தரப்பு மேல்முறையீடு செய்த வழக்கில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்க கோரி விஷால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது GST உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பதாகவும், எனவே 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு 6 வார கால அவகாசம் வேண்டும் என விஷால் தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து கால அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னையில் மாநகர் பேருந்தில் இருந்த பெண்ணின் தாலி செயினை பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்தவர் ரேவதி. இவர் ஓட்டேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உறவினரை பார்ப்பதற்காக 29A மாநகர பேருந்தில் சென்றுள்ளார். பேருந்து புரட்சிவாக்கம் தாசபிரகாஷ் சிக்னல் அருகே ராஜா அண்ணாமலை ரோடு பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளது. அப்போது ஜன்னலோரமாக அமர்ந்திருந்த ரேவதியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலி செயினை வெளியே நின்றிருந்த ஒரு நபர் எகிரி பாய்ந்து பறித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த ரேவதி கூச்சலிட்டதும் பொதுமக்கள் அந்த நபரை துரத்தினர். இதனை கண்ட அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் 3 பேர் அந்த நபரை மடக்கி பிடித்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிப்பட்ட நபர் கொடுகையூர் பகுதியைச் சேர்ந்த சரண் என்பவர் என தெரியவந்தது. தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கணவன் மனைவி தகராறில் 2 குழந்தைகள் கொலையான விவகாரத்தில் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய இரட்டை ஆயுள் தண்டனை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் திருப்பதி கனகவள்ளி தம்பதி. இவர்களுக்கு ஸ்ரீஹரணி என 2 குழந்தைகள் இருந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2021 ஏப்ரல் 8ஆம் தேதி 2 குழந்தைகளையும் திருப்பதி வெளியில் அழைத்துச் சென்றுள்ளார். பின்பு அந்த குழந்தைகள் கிணற்றில் சடலமாக கிடந்தனர். இதையடுத்து திருப்பதி அவரது நண்பர் பெரிய கருப்பன் மற்றும் பிரேம்லதா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது.
இந்த வழக்கு விசாரணையின் போது திருப்பதி இறந்துவிட்டார். இந்நிலையில் தீர்ப்பை எதிர்த்து பிரேமலதா தாக்கல் செய்த மேல்முறையீடு மதுரை அமர்வில் நீதிபதிகள் ஜி.K. இளந்திரையன் மற்றும் ஆர். பூர்ணிமா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 குழந்தைகளின் உடல் கூராய்வு பரிசோதனையில் நீரில் மூழ்கி இறந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என கூறப்பட்டிருப்பதால் அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமின்றி குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி ஆயுள் தண்டனை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிழக்கு கடற்கரை சாலையை 6 வழி மேல்மட்ட சாலையாக்கும் பணிக்காக தேர்வு செய்யப்படும் நிறுவனத்திற்கு ஒப்பந்த பணிகளை வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை கிழக்கு கடற்கரை சாலையை 6 வழி சாலையாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டது. தொழில்நுட்ப டெண்டர் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து போபாலைச் சேர்ந்த திலீப் பெல்கான் என்ற நிறுவனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி டெண்டர் இறுதி செய்யும் முன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி தள்ளுபடி செய்தார். மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வு செய்யப்படும் நிறுவனத்திற்கு டெண்டர் ஒப்பந்த பணிகளை வழங்கக்கூடாது என உத்தரவிட்டு விசாரணை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். திண்டுக்கல் கன்னிவாடி மலைப்பகுதியில் தனியாரால் கட்டப்பட்ட அணையை இடிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி குணசீலன் என்பவர் மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் கன்னிவாடி மலை வடக்கு கிராமத்தில் 93 ஏக்கர் பட்டா நிலம் வைத்துள்ளதாகவும் இதில் 53 ஏக்கரில் இயற்கை விவசாய பண்ணை அமைத்து பயிர் சாகுபடி செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். நிலச்சரிவை தடுக்கவும் மழைநீரை சேமிக்கவும் தனது பட்டா நிலத்திலேயே அணை கட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் பொறியியல் துறையிடம் உரிய அனுமதி பெற்று சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் பணிகளை முடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது வனத்துறை அதனை இடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இயந்திரங்களை பயன்படுத்துவதால் யானைகள் ஊருக்குள் வருவதாக வனத்துறையினர் கூறுவது முற்றிலும் பொய் என்றும் அந்த பகுதியில் யானைகளே இல்லை என்றும் கூறியிருக்கிறார். எனவே வனச்சரகர் வெளியிட்ட தடை உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி வனச்சரகர் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்தார். மேலும் கட்டப்பட்ட அணையை எக்காரணம் கொண்டும் இடிக்கக்கூடாது என்றும் ஒருவேளை வனத்துறை அந்த அணையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அணை இடிக்கப்பட்டிருந்தால் அதனை உடனடியாக வனத்துறையை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளார். சென்னையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு மாணவன் கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவர் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற நிலையில் மாணவர்களிடம் ஆசிரியர் சோதனை நடத்தியிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட அந்த மாணவர் தனது இடுப்பில் கஞ்சா பொட்டலத்தை மறைத்து வைத்து எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவிக்கவே அவர் போலீசாரிடம் நடந்தவற்றை விளக்கினார். உடனே அங்கு வந்த காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்து மாணவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் கீழே கிடந்த கஞ்சா பொட்டலத்தை தான் எடுத்து வைத்திருந்ததாக மாணவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் மாணவருக்கு கஞ்சா பொட்டலம் கிடைத்தது எப்படி, அந்த பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகமாக உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பை தொட்டியில் கிடந்த 45 சவர நகைகளை போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு நடிகர் ரஜினிகாந்த் செயின் பரிசளித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி தியாகராய நகரில் பணியில் இருந்த தூய்மை பணியாளர் பத்மா குப்பை தொட்டியில் ஒரு பையில் இருந்த 45 சவர நகைகளை கண்டறிந்தார். 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் நகைகள் உரிமையாளராக ரமேஷ் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்.
இந்நிலையில் ரஜினிகாந்தும் சென்னையில் தனது இல்லத்திற்கு பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். அதோடு அவருக்கு தங்க சங்கிலியை பரிசாக வழங்கினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலையானது கடந்த 3 நாட்களாக சரிந்து வந்தது. தொடர்ந்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 14,030 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலையானது மேலும் 1,920 ரூபாய் உயர்ந்தது. அதன்படி ஒரே நாளில் சவரன் தங்கத்தின் விலையானது 2,560 ரூபாய் உயர்ந்து 1,14,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் தங்கத்தின் விலை மேலும் 240 ரூபாய் உயர்ந்து 14,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு முன்னதாக 20,000 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது 20,000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. அதன்படி கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய் என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது.